கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் 13 மே 2025 செவ்வாய்க்கிழமை. நார்மலாக இந்த செவ்வாய்க்கிழமைனாலே பூமிகாரனுக்கு விஷயங்கள் எல்லாம் நல்லது செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் இந்த காலத்திலே இந்த நாளிலே நடக்கட்டும். இன்றைக்கு தேய்பிறை, சித்திரை மாதம் 30ஆம் தேதி, விஸ்வாவசு வருடம், தமிழ் வருடம். இந்த தேய்பிறையில் பிரதமை திதி இன்று இருக்கிறது. கூடவே விசாக நட்சத்திரம் இருக்கிறது. விசாக நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். குருவின் அருளாலே செய்யக்கூடிய காரியங்களும், மங்களவாரம் என்ற செவ்வாயின் அருளாலே செய்யக்கூடிய காரியங்களும் நிகழ்ந்த உகந்த வளங்களை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்வதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய மங்களகரமான நாட்களாக இருக்கப் போகிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், மாலையில் 4:30லேருந்து 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் அப்படி ஸ்பெசிஃபை பண்ணும்போது காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்கால வேளையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைய நாளில் ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் மதிய வேளையில். குளிகை காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி 30 நிமிடம் வரைக்கும் இருக்கும். யமகண்டமானது இன்றைக்கு காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. சூலம் அப்படிங்கிறது வடக்கில் இருக்கிறது. இன்றைக்கி பரிகாரம் பால். மேஷ லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். அந்த சூரியன் இருக்கக்கூடிய நாழிகை அப்படின்னா 0 நாழிகையில் இருப்பார். வினாழினா 16 வினாழி இருக்கும். இன்றைய நாளில் சித்திரை மாதம் 30ஆம் நாள் அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் த எண்ட் ஆஃப் தி சித்திரை. கரணம் காலை 7:30லேருந்து 9 மணி வரை. சூரியன் இன்னைக்கு உதிக்கும் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 5 மணி 54 நிமிடத்தில் டான்னு வெள்ளி முளைத்து விடார் அப்படின்னு சொல்கிறான். சனீஸ்வர பகவானுக்கு நிறைய கோயில்கள் இருந்தாலும் சோழவந்தான் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப விசேஷமானவர். கிரகதோஷங்களை நிவர்த்தி செய்யும் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே நண்பர்கள் அந்த பக்கம் போகும்போது அவசியம் சனி பகவானை வழிபட்டு வருங்கள் என்பது குறிப்பாக கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி எங்கெங்கே கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக இந்த சனி சுக்கிரன் அப்படிங்கிறவர் மீன ராசியிலே ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். சூரியனானவர் மேஷ ராசியில் இருக்கிறார் புதனோடு சேர்ந்து. குருவானவர் ரிஷப ராசிக்குள்ளே இருக்கிறார். கடகராசிக்குள்ளே செவ்வாய், கன்னியா ராசிக்குள்ளே கேது. இன்றைய நாள் விசாக நட்சத்திரம். அதனால் சந்திரனானவர் துலா ராசிக்கும் அப்படியே கொஞ்சம் விருச்சிக ராசிக்கும் பிரயாணம் செய்யக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. இதனால் ஒரு ஓவராலாக பார்க்கும்போது குருவுடைய பார்வை சந்திரன் மேல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனாலையும், சந்திரனானவர் நீச்சத்தன்மை அப்படிங்கிற செவ்வாய்க்குள்ளர் போவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும், குருவின் பார்வை சந்திரனால் விழுவதால் சந்திர குரு யோகம் அப்படிங்கிற யோகம் கிடைப்பதாகவும் இந்த நாள் காட்டுகிறது. செவ்வாயானவருடைய பார்வை காலையில் ஒரு 4ஆம் பார்வையாக விழறதுனால நிறைய தைரியங்கள் கொண்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட்டிவாக காட்டுறது. இதெல்லாம் பொது பலனாக தெரிகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்ம புதன் அப்படின்னு வேலைகளை பார்க்கும்போதும், இல்லை செவ்வாய் அப்படிங்கிற வேலைகளை பார்க்கும்போதும் ஆஞ்சநேயருக்கு நல்ல ஒரு பரிகாரங்கள் பூஜைகள் செய்வது இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும். முருகனுக்கு அதே மாதிரி ரொம்ப விசேஷமான நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலே நிலம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது போன்றவையெல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமையாக நார்மலாக இந்த பால் வாங்கிறது, மரம் வாங்கிறது, தோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உசிதம். இன்றைக்கு விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். விசாக நட்சத்திரம் நார்மலாக இந்த கிணறு, போர்வெல் இதெல்லாம் சரி பண்ணணும்னா இன்றைக்கி நல்ல நாள். அழகாக செட் பண்ணி வந்துடலாம். ஏன்னா பூமியை தோண்டி செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்குள்ளர இந்த விசாக நட்சத்திரம் போகிறதுனால இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இன்றைக்கு திதின்னு பார்த்தீங்கன்னா பிரதமை திதின்னு வரும்.
பிரதமை திதி நார்மலாக இந்த உலோகம் மரங்கள் போன்ற சிற்பங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த சிற்பங்கள்லாம் வாங்கலாம். இந்த படுக்கையில் இந்த நேரத்து பெட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம், நல்ல சித்திரங்கள்லாம் போட்ட பெட் ஸ்ப்ரெட் வாங்குறதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதா தான் பண்ணலாம். பெயிண்ட் பண்ண பொருட்களை வாங்கலாம், இதெல்லாம் இன்றைக்கி நல்லது. பாலவ கரணம் அப்படிங்கிற கரணம் இன்றைய கரணம். பாலவம் அப்படின்னாலே புலின்னு அர்த்தம். புலி எப்படி பதுங்கி பாயுமோ அப்படி இந்த நாளிலே தன்மையும் பதுங்கி தல்வையாக இருக்கும். அதனால் யுத்தங்கள் செய்வது, அதன் மேலாம் கேஸ் போடுறது அப்படின்லாம் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் செய்யலாம். ஐயப்பனை வழிபடுவதும் ரொம்ப உசிதமானதும், அதேபோல் புலித்தோடை உடித்த அந்த சிவபெருமானை வழிபடுவதும் ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். இன்றைக்கி முடிந்தால் இறைவனுக்கு சந்தன காப்பு செய்வது ரொம்ப நல்ல விசேஷமான பலனை தரும் அப்படின்னு இருக்குது. யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யோகம் பரிகை யோகம் அப்படின்னு பேர். பரிகையும் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுனால, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனாலும் இந்த துஷ்ட விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யோகமாகவும் கரணமாகவும் வருவதனாலே இன்றைக்கு யாரெல்லாம் புதுசாக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக வெற்றி அப்படிங்கிறது உங்கள் சைடில் இருக்கும். பூமி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு வில்லங்கம் இல்லாமல் முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாளாய் அமையட்டும். நாம் தொடர்ந்து காணப்போவது ஒரு ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது மேஷ ராசி. வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளரையே சூரியன் அப்படி ஜம்முன்னு மேலே உட்கார்ந்துருக்கிறார். அதுதான் பிரச்சனையா அப்படின்னா, ஆமாம், தலைக்குள்ளே சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா வேகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கோவம் ஆத்திரம் எல்லாம் வருது, சிந்தனை எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. கொஞ்சம் கூல் பண்ணிக்கிடுங்க, ரொம்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே முதன்மை தன்மையாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த வேகம் அப்படியே உங்களுக்கு எனர்ஜியாக மாறணும். அந்த எனர்ஜி மாறுறதுக்கு தான் குரு அனுகிரகோடு இருக்கார். நல்ல பலனை கொடுப்பார். பொருள் வரவெல்லாம் கன்ஃபார்மாக உண்டு, கவலையே படாதீங்க. வீடு மனை விஷயங்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதே மாதிரி வண்டி வாகனத்திலெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். கொஞ்சம் சரிச்சல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் மனதின் ஓட்டத்தின் பிரகாரம் இருக்கக்கூடியதுனால உங்கள் எதிராளி கூட்டாளியெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக சுகமாக இருக்கக்கூடிய நாள். உங்கள் வீட்டில் மனைவி கணவனுக்குள்ளே அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். மத்தியான வேலையில் கொஞ்சம் சிரசமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சந்திரன் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் பயங்கள் பதட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கையும் மனதில் கொள்ளுங்கள். எல்லாமே ஒயிட்டாக அப்படி டக்குன்னு வந்துடல அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைய நாளில் சில நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும், அவர்களுடன் அளவலாவி சொன்ன உற்சாகமான சில விஷயங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு உண்டாகும். அதை எப்படி ஈவினிங்கில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அது சில விஷயத்தில் நல்லதும் நடக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு காரிய தடையும் ஏற்படுத்தும்ன்றதையும் ஒரு காஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க. வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து ஒரு நல்ல காரியம் உங்கள் காதில் வந்து விழுகும். சார், உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷன்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நல்ல ஒரு மூமெண்ட்லாம் இருக்குது, இடமாற்றம் கேட்டிருந்தீங்க, இடமாற்றம் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நல்ல செய்தியெல்லாம் வரப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. விற்பனையில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கும் இன்றைக்கு லாபம் தொடர்பான விஷயங்களிலே சில மந்தப்பட்ட இருந்தாலும் தொழிலிலே வழக்கமான சூழ்நிலை காணப்படும். வீட்டிலே இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சோர்வும் அசதியும் உண்டாகும். இந்த நாளிலே 5, 6 என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் முருகப்பெருமானை வணங்குவதும் உங்களுக்கு உசிதமான வாழ்க்கையின் அனைத்து விதமான நன்மைகளும் பெற்றுத்தரும் என்பதிலே ஐயம் வேண்டாம். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. உங்கள் ராசி ரிஷபராசியாக இருக்கிறதுனாலும் நீங்கள் ஸ்திரத்தன்மையோட மனதை வைத்து கொண்டு இருப்பதனாலும் எதையும் வந்தால் பார்த்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு எல்லா காரியமும் சித்தியாயிட்டு இருக்குது, நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது.
உங்களுடைய வாழ்க்கையிலே உறவினர்கள், அதனுடைய வாழ்க்கை துணை உறவினர்கள், இவங்களால் வர சில கஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே செய்த பிறகு திருப்பி ரீகன்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், திருப்பி போய் செக் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை காட்டுது. அதனால் செய்யும் முன்னே நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா போதும். அதை திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காமல் பார்த்துக்கிடுங்க. அதனால் சில பயங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் யோசிச்சு பண்ணுங்கள். முயற்சி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு நிறைய உத்வேகத்தை கொடுக்குறார். நீங்கள் அப்படியே பண்ணணும் என்ற இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் கரெக்டாக லைனப் பண்ணுங்கள். நீங்கள் சொத்துலாம் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க, அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய காட்டுறது. அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். வாகனங்கள் புதுசாக புதுப்பிக்க வேண்டும், ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், 2 விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும் யோசிக்கிறீங்க. அதுவும் நல்லதாக நடக்க போகிறது. இன்றைக்கி குழந்தைகள் பற்றிய படிப்புகள் விஷயத்துலையும் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஓடுறது, அதுவும் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். சின்ன தடைகள் மருத்துவத்தில் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது போகிறது. சூரியன் அப்படிங்கிறவர் 12ஆம் இடத்துல இருப்பதனாலே உங்கள் ராசியிலே கொஞ்சம் பைசா செலவு எக்ஸ்ட்ரா இருக்கும், சின்ன பிரயாணங்கள் காட்டும், அதனால் கொஞ்சம் செலவுகள் உண்டாகும். உங்களுக்கு லாபத்தை கொடுப்பது தொழில் தான். அதனால் தொழிலில் இன்றைக்கி நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல பலமும் நலமும் பெறுவதற்கு தொழிலே ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிவிட்டு புதிய உத்திகளை கொண்டு வாருங்கள். அதுதான் முக்கியம். அந்த உத்திகள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு பரிமாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மறக்க வேண்டாம். 2, 3 என்ற இலக்கங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஸ்ரீதேவி அப்படிங்கிற லக்ஷ்மியை வணங்குவதனாலே உங்களுக்கு வரக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களும் யாருமே தடுக்க முடியாது, அப்படி வந்து சேரும். அதனால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நட்பின் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம், நகைச்சுவையின் பிறப்பிடம் சொல்லலாம், எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறவங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட எல்லா விதமான நளினமான எண்ணங்களை கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சில விஷயத்தில் தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யுது. அதுலேயும் முக்கியமாக பொருளாதாரத்தில் எனக்கு எப்படி தன்னிறைவு வரலையே, அதே மாதிரி எனக்கு மருத்துவ செலவுகள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது, தேவையில்லாத செலவுகள் திடீர்னு வருதே, குடும்பத்தில் குழப்பங்கள் தீரலையே, இப்படி எண்ணங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதனை அப்படியே 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் போயிட்டுறதுனால உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்தாலும் மத்தியான வேளையில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இன்றைக்கு ஒரு நல்ல சூழ்நிலை காட்டுகிறது, சந்தோஷம் வரப்போகிறது, சுகம் வரப்போகிறது அப்படின்னு மனசில் நல்லா எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கி பல விஷயங்களுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகிறது. அதுலேயும் சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. மருத்துவத்துறையில் என்னன்னு தெரியலைங்க, டயக்னோஸ் பண்ணலைங்க, இன்னும் அப்படியே போயிட்டுருக்குதுங்க, டெய்லி டாக்டரை போய் பார்த்துட்டுருக்குறோங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் மாறப்போகிறது. என் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு என்ன படிக்கணும்னு தெரியலிங்க, இன்னும் அதை பற்றி நான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க, அது இன்றைக்கி சரியாக போகிறது. திருமண வாழ்க்கையில் வரம் தேடிட்டு இருக்கேங்க, பொண்ணு கிடைக்கலிங்க, பையன் கிடைக்கலிங்க, அப்படிங்கும்போது அதுக்கான தீர்வு. அப்படி எல்லா விதத்திலும் வாழ்க்கையிலே சில உங்கள் தேடலுக்கு ஏற்ற தேர்வுகளை கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அமையப்போகுது. இன்றையிலே மத்தியான வேளையில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அத்தனை விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு மனத்தில் எடுத்துக்கோங்க. சனீஸ்வர பகவான் 10ல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழில் அமர்ந்திருக்கிறார். தொழிலில் அமர்ந்தாக்க கொஞ்சம் பண விரயமும் பயமும் உண்டுன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் பயபக்தியோடு வேலை செய்தீர்கள், ஆனால் உங்களுக்கு லாபம் கன்ஃபார்ம். அதாவது சின்சியர் அப்படின்றதும் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கன்ஃபார்மாக இருக்குதுன்னு மனசில் வச்சுக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு தடவைக்கு 2 வாட்டி கன்ஃபார்மாக செக் பண்ண பிறகு யாருக்கும் கொடுங்க. இதுக்கு முன்னாடி எதையுமே செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனையில் மாட்டிப்பீங்கன்றதும் ஒரு காஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
பெருமாள் வெங்கடேச பெருமாளை வணங்குங்கள், பச்சை நிறத்தை உடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் வளங்களும் கடன் தொல்லையிலிருந்து நிவாரணமும் அழகாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, அனைவரையும் ஒன்று கூட்டி வாழ்க்கையிலே முதன்மையாக்கி வெளியிலே கூட போகிறதும் சிரிச்சுக்கிட்டு உள்ளே அழுதுகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் கஷ்டத்தை உங்களுக்குள்ளே வைத்து கொண்டு வெளியிலே பொறுத்த வரைக்கும் நல்ல திறமாக இருப்பதற்காக ஒரு போஸ்டரை காட்டி கொண்டிருக்கிற எளிமையான மனிதன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே அழகாக கால்குலேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல திறம்பட தேர்ச்சி பெற்றவர்கள். அதனால தான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் செய்யக்கூடிய காரியங்களை அப்படி லைனப் பண்ண முடியறது. இன்றைய நாளில் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறதும், செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதும் காஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியில் இல்லை, கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது காஷன். இன்றைக்கு பண வரவு பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட பிறகு வரக்கூடியது. அதனால் இன்றைக்கு கடன் வாங்கிறது இல்லை கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. வீடு மனை தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது இன்றைக்கி கொஞ்சம் முக்கியம். வில்லங்கம் இருக்கான்னு செக் பண்ணிட்ட பிறகு இன்றைக்கி கையெழுத்து போடுங்க. எதையுமே ஜாமீன் கையெழுத்து போடுறது அவசியம் தவிர்த்து விடுங்கள். அடுத்தவன் சொன்னால் இவர்த்தவன் சொன்னால் நீங்கள் புதுசாக எந்த பொருளையும் வாங்கிடாதீங்க. உங்களுக்கு தெரியாத எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் அதெல்லாம் காஷனாக இருந்துட்டிங்கன்னா போதும். எச்சரிக்கையான விஷயங்களாக மைண்டில் வச்சுக்கோங்க. சிலருக்கு வேலைக்காக சின்ன சின்ன பிரயாணங்கள் போகும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் சோர்வு வரத்துக்கும் அடிஷ்னலாக வாய்ப்பு உண்டு. வேலையில் இடமாற்றங்கள், புதிய வேலை மாற்றங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாளிலே அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி அனுகிரகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே இன்ட்யூஷன் சொல்லுவோம், முன்னாடியே தெரிஞ்சிச்சிங்க இப்படி தான் நடக்க போகுதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களாக அமையும். அதெல்லாம் கொஞ்சம் காஷனாக வாட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துனே போனீங்கன்னா அழகாக கோர்வையாக என்னுடைய கடவுள் வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சு கொள்ளலாம். அப்படி அழகாக ஒரு நாள் அமைகிறது. இன்றைக்கு இன்றைக்கி குருவும் சந்திரனும் பார்த்துக்க போகிறார் அப்படிங்கன்னா உங்கள் ராசிநாதன். அப்போ உங்களுக்கு எல்லாமே எல்லாம் தெளிவுபடுத்த கொடுக்கக்கூடிய நாள். இன்றைக்கி தெளிவை கரெக்டாக மைண்டில் பிடிச்சிட்டு என்ன வேணுங்கிறத கேட்டால் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் இன்றைக்கி நல்ல உங்கள் ஆசாபாசங்களை அப்படியே மனசுலேருந்து ஒரு எழுத்து வடிவமாக வைத்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இன்றைக்கு அப்படியே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அழகாக புரிய ஆரம்பிச்சிடும். இந்த நாளிலே 2, 5 என்ற எண்ணை நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், ஸ்ரீ ரங்கநாத பெருமானை மனதார வணங்குவதும், இல்லை முடிந்தால் நேரில் சென்று வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே புதுவிதமான ஒரு வளர்ச்சியையும் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் கொண்ட சூழ்நிலையும் கொண்டு வரும் என்பதிலே ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மேஷ ராசியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உச்சம் அப்படின்னு பேர். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே எல்லாம் ஹை, எதையுமே நான் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள், அந்த எண்ண ஓட்டத்திலே வேகமாக செய்யக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரியில் தான் இருக்குது. ஆனாலும் அரசு அதிகாரிகளால் சில இடர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் காட்டுறதுனால கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் உங்கள் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுத்துவார்கள். அதனால் கொஞ்சம் ஹையரப்ஸ் கிட்ட சண்டை வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. எதையுமே எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத விட எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி கரெக்டான சூழ்நிலையை கொடுக்கும். கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இது ரெண்டுமே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைக்கு கால வேளையில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும், மத்தியான வேளையில் கொஞ்சம் லாபம் இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யணும். வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு நோய்கள் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அறிகுறி எல்லாம் காட்டுது.
அதனால் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிடுங்க. முடிந்த வரைக்கும் உஷ்ணத்தை துறைக்கக்கூடிய இந்த பானகங்கள் சொல்லும் இல்லையா, அந்த தயிர், மோர், தண்ணீர், பானகம், இது இளநீர், இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிடுங்க. இந்த ஹீட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. இதுவும் வயிற்று உபாதைகளுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறது புரிகிறது. அதனால் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கிடுங்க. இந்த நாளிலே கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ரொம்ப ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபுல் ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதனால் பிரயாணங்களிலே களைப்பு மட்டும் இல்லை, சில எதிர்பாராத ஆபத்துகளும் உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கையும் மனதில் வைத்துக்கொண்டு இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்ன காஷன்னு. மருத்துவ செலவு, ஆலோசனை இது ரெண்டும் தேவைப்படுறது. அதையும் கொஞ்சம் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த நாளில் கொஞ்சம் காஷன் ரிலேட்டட் மேட்டர் தான் நிறைய இருக்குது. 4, 6 அப்படிங்கிற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. அம்பிகையை வணங்குவதனாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அத்தனை விதமான ஆசிகளையும் அவர் வழங்குவார். அதனால் அவளை வணங்கும் போது உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும். சிகப்பு, மஞ்சள், வெளிர் மஞ்சள், இது 2 தான் இன்றைக்கி துணியாக யூஸ் பண்ணலாம். அந்த துணிகளை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றிகளும் வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகி வரக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கும் என்பதிலே ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நண்பர் மட்டுமல்ல, அனைவரையுமே ஒருமித்து அப்படி கூட்டிகிட்டு போகிறதுல திறமைசாலி நீங்கள். உங்களுக்கு இன்றைக்கு பொருளாதார வசதி சுமாராகத்தான் இருக்க போகிறது. ஆனால் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். வீண் மருத்துவம், மன வருத்துவம், இது ரெண்டுமே பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். அதனால் கொஞ்சம் உறவுக்காரங்களோட பேசும்போது மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குடும்பம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்னொருத்தர் மூலியமாக சுமூகமாக தீர்த்துக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். நீங்களே அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மத்தியான வேலையில் ஃப்ரிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு வெளியூர் வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கிறது. அந்த இதனால் கொஞ்சம் குடும்பத்தை பிரியணுமேனு ஒரு எண்ணம் உண்டோகும். சிலருக்கு நீண்ட நாட்களாக பார்க்காத இருந்த நண்பர்களை சந்திக்க போகிற உற்சாகம் இருக்கும். இப்படி சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கும்போது ஆஃபீஸில் எதிர்பார்த்த சலுகைகள் இப்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் சந்தோஷத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை. வியாபார அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான லாபத்தை கொடுப்பதனாலே அவர்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியான நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளலாம். இந்த நாளிலே இடமாற்றங்கள் கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், சிலருக்கு வேலை வாய்ப்பில் புதிய வேலைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கொஞ்சம் உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமையும். இன்றைய நாளிலே 3, 5 என்ற எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகவும், துர்க்கை அம்மனை வழிபடுவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறுவதாக அமையட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. எதையும் நிறுத்து நிதானித்து உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை அழகாக சொல்லக்கூடிய, அப்படியே அந்த கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் நீங்கள். நுணுக்கங்கள் பல தெரிந்ததுனால்தான் அனைத்தையும் எதுக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் வந்துடுறீங்க. அந்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த சக்ஸஸை எப்போவுமே கேபிட்டலைஸ் பண்ணணுன்னா பணமாக கன்வெர்ட் பண்ணும்போது சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த மாதிரி பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்குது. உங்கள் நுணுக்கத்துக்கும் உங்கள் நுட்பத்துக்கும் இன்றைக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்வது நல்லது. இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் செலவெல்லாம் உண்டாகும். அதனால் கொஞ்சம் செலவுக்கும் ரெடி ஆகிடுங்க. சுப செலவுகளாக இருக்கும். குழந்தை ரிலேட்டடாக அவங்க கேட்டாங்க, இவங்ககிட்ட இன்னும் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுறது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறது. வீட்டில் உறவுக்காரங்களாம் வருவாங்க, அதனால் கொஞ்சம் செலவு வரும். இதுவும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறதுன்றதால் கொஞ்சம் சுப செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. சொத்து மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் இருப்பவர்கள் இன்றைக்கு அதற்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி பண்ணலாம். இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி அப்ளிகேஷன் போடணும், இல்லை போய் பார்க்கணுன்னா இன்றைக்கி அவசியம் பார்த்து வாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனான விசாக நட்சத்திரத்தில் செல்வதனாலே ஸ்கூல் அட்மிஷன் அப்படிங்கிறதும் காலேஜ் அட்மிஷன் அப்படிங்கிறதும் புதிய ஹையர் விஷயம்லாம் உங்கள் குழந்தைகளெல்லாம் கூட்டி போய் சேர்க்கணும், இல்லை நீங்களே சேரணும் அப்படி என்னெல்லாம் இருந்தால் இதெல்லாம் இன்றைக்கி அவசியம் செய்யலாம். நல்ல ஒரு காரியத்தையும் நல்ல பலனையும் கொடுக்கும். அப்படி நல்ல விஷயங்கள் பலதும் இன்று நடக்கக்கூடிய நாளாகிறதுனால இன்றைக்கு 1-6 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு நீங்கள் வணங்கப் போவது மேதா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை, சிவஸ்வரூபத்தை வணங்குவதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் காரியங்களை அழகாக லைனப் பண்ணி அதுக்குள்ளே கரெக்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆசாமி. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே செவ்வனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு குருவின் அருளாலே அனைத்து விதமான பண வரவும் பொருளாதார வசதியும் ஆபரண சேர்க்கையும் நடக்கப் போகிறது. அதனால் ஒரு சந்தோஷமான குடும்ப சூழ்நிலையும் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய காதில் வந்து விழும். அதெல்லாம் ஒரு நல்ல வரன் அமைந்து ஒரு குழந்தை பேர், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நல்லதாக லைனப் ஆகிருக்கு. சிலவங்க புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான டேஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. சிலவங்க புதுசாக புதுமனை புகுதலுக்கான விஷயங்கள் பண்ணுறீங்க. சிலவங்க பூமி பூஜை பண்ணுவதற்கான விஷயங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆக போகுது. இன்றைய நாளிலிருந்து உங்களோட வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் பல விதத்திலும் வரப்போகிறது அப்படிங்கிற இண்டிகேஷன் இன்றைக்கி தெரியுது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாய் அமையப் போகிறது அப்படிங்கிறது மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் உத்வேகமான எண்ணங்கள் வரும். அதில் முக்கியமாக குழந்தைகளுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும்னு தோணும். அப்படி இன்றைக்கு குழந்தைகள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக லைனப் பண்ணுவீங்க. அதனால் வரக்கூடிய எனர்ஜி எல்லாம் கரெக்டாக பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு புதிய அனுபவங்கள் கொண்ட படிப்புகளையும் அவர்களுடைய நுணுக்கமான வாழ்க்கையிலே உங்களுடைய துணைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல ஒரு பேரண்ட்ஸாக அமையக்கூடிய நாள் இன்றைக்கு. ஆனால் மொத்தத்தில் ஒரு நல்ல நாள். 1-6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை வணங்குவதும் தடையற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்றுத்தரும் என்பதிலே ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளர்த்தும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசி எப்போவுமே போராட்டத்தை எதிர்கொள்ளும் ராசி. உங்களுடைய தன்மையிலே யார் வந்தாலும் பரவாயில்லைங்க, நான் என்னுடைய நோக்கத்தை கரெக்டாக முடிச்சிருவேன் அப்படிங்கிறத கிளியராக இருக்கீங்க. செய்கிற காரியங்களை உங்களுக்கு க்ளீனாக அவுட்லைன் தெரிஞ்சிடுறதுனால ஈஸியாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் உங்களால் வாழ்க்கையில் நல்லா போயிட்டுருக்க முடியாது. இன்றைக்கு உங்களுடைய சந்தோஷத்திலே நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய டே. பலவிதமான காரியங்கள் வெற்றிகளாக அமையக்கூடிய நாளும் இந்த நாள். ஒரு சூப்பரான செய்தி என்னன்னாக்க, குருவின் அருளாலே உங்களுடைய பண வரவு ஜாஸ்தியாக போகுது. மத்தியான வேலை கொஞ்சம் செலவு இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவு தான், அதனால் பயப்பட வேண்டாம். எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. சந்தோஷத்தை முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மகிழ்வான குடும்ப சூழ்நிலை காணப்படும். ஆஃபீஸ்லேயும் ரொம்ப பெரிய எனர்ஜி இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கலாம், புதிய வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் தோன்றி இருக்கிறவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். வேலைக்கு அப்ளை பண்ணணும் சார், வேலையே கிடைக்கல, வரன் தேடிட்டு இருக்கேன் சார், வரன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தேடுதல் முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இதெல்லாம் நல்லபடியாக முடித்து கொடுக்கக்கூடிய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப் போகிறது. இன்றைய நாளிலே 6-8 என்ற எண்ணே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாய் அமையும். குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அமையும். விநாயகப் பெருமானை வணங்குவதனாலே இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வளங்களும் நலங்களும்
அவரின் அருளாலே விக்னம் இல்லாமல் வந்து சேரும் என்பதை மனதில் கொண்டால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைப்போறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எத்தனை பெரிய மலையாக இருந்தாலும் அது சிகரத்தை தொடுவேன் அப்படின்னு ஏறக்கூடியவர், எத்தனை கீழே விட்டாலும் திருப்பி வளர்ந்து விடுவேன் என்ற எண்ணம் கொண்டவர், இப்படி பல விதத்திலும் உங்களை நீங்களே சரிபடுத்தி கொண்டு மேலே செல்லக்கூடிய அத்தனை உயர்குணங்களை கொண்டவர் நீங்கள். அதனால் உங்களை யாரும் அப்படிலாம் அசைச்சிட முடியாது. அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் என்னெல்லாம் செய்யணுங்கிறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணும்போது பணமாக மாறும். அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் ஸ்திரமாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும்போது அதனுடைய பெருநியல்னு சொல்லுவோம், கண்டினியூஸ் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே சோர்ந்து விடக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறது, மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கும்ன்றது காட்டுறது. அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. இன்றைய நாளிலே மூத்த சகோதரர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும், இளைய சகோதரர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசி தன்மையாக இருப்பது நல்லது. தாயாரின் உடல்நிலையை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அவங்க ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். நண்பர்களை பார்த்து விட்டு வரக்கூடிய சூழ்நிலையும், நண்பர்களாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கிறதுனாலே நண்பர்களோடு இருப்பதற்கு இன்றைக்கி முயற்சி செய்துங்கள். உங்களுடைய தைரியமானது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலே இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். புதிய வேலை, புதிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், எல்லா விஷயமும் இன்றைக்கி செய்யலாம். அதே போல் வரன் தேடுபவர்களுக்கு வரன் தேடுவதற்கான நல்ல ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மங்களவாரம் சொல்லுவோம். அந்த மாதிரி மங்கள வாரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக அமையும். 1, 5 என்ற இலக்கங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு இலக்கமாகும். ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செய்யக்கூடிய விஷயங்களாக செய்யக்கூடியது எல்லாமே நல்லதாக அமைய போகிறது. அதனால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய் உங்களுக்கு அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களுக்கு வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வசதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அதற்கான தன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செலவுகளை கட்டுக்கடக்கு வந்துவிடும். சிலருக்கு வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடிய உறவு கசப்பு அப்படின்னு சொல்லுவோம், உறவினார் கசக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் வார்த்தைகள் தடிக்காமல் குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. எஸ்பெஷலி உங்கள் மனைவி ரிலேட்டடான உறவுகள்கிட்ட கொஞ்சமும், கணவன் ரிலேட்டடான உறவுகிட்ட மனைவிகளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதனால் கணவன் மனைவிக்குடைய சிறு சிறு விரிசல்கள், சண்டைகளும், கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடும் என்ற காஷனை மைண்டில் வைத்துக்கொள்ளுங்கள். இது பாதிக்கக்கூடியது யாருன்னா குழந்தைகள் பாதித்து விடும் அப்படிங்கிறது மைனஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ புரிஞ்சிடும் சின்சியாரிட்டி எப்படி இருக்கணும்னு. அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் காஷனாக இருங்க. சொத்துலாம் இன்றைக்கி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டயத்தை அழகாக ஒதுக்கிடுங்க. கொஞ்சம் ஃபேமிலி மேட்டர்லேயே கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய ஒர்க் பேர்டன் இருக்குது, ஒர்க் பேர்டனை கொஞ்சம் சமாளிங்க. செய்யக்கூடிய காரியங்களை எப்படிலாம் செய்யணும்னா குலதெய்வ வழிபாடோடு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது. வியாபாரத்திலே லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சக அந்த பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அனுசரித்து செய்யக்கூடிய காரியங்களாகவும், புதிய பொருட்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காட்டுவதனாலே இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியை காட்டும். மொத்தத்தில் இன்றைக்கி மிக்சட் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலும் 3, 5 என்ற எண்ணை நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும், இந்த நாளிலே காளி தேவியை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களையும் வரக்கூடிய துன்பங்களையும்
எதிரிகளையும் விலக்கிவிட்டு உங்கள் வாழ்க்கையிலே ராஜபாட்டைன்னு சொல்லுவான், அந்த மாதிரி உங்கள் ராஜபாதையை நீங்களே அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. சுறுசுறுப்பாக எல்லா காரியத்தையும் அப்படியே ஓடி சாடி எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க. ஆனால் உங்களுக்கு பண வரவை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது. மருத்துவ செலவு ஜாஸ்தியாக இருக்குது. சிலருக்கு வலது கால் முட்டி இடைப்பு இதிலெல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் டாக்டரை கொஞ்சம் அனுசரித்து பிற்பாட்டு வந்துடுங்க. அந்த தொல்லையிலேருந்து நிவாரணம் பெற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்திலையும் அந்த இது சொல்லுவோம், வேகம் சொல்லுவோம் இல்லையா, வலியின் வேகத்தினாலே வெறுப்புகளும் வேதனைகளும் அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துலெல்லாம் கொஞ்சம் தட்டி வைங்க. நம்ம கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, நம்ம தன்மையாக இருக்கணும்னு கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா குடும்பம் சிதறிச்சுன்னா மற்ற எல்லாம் போயிடும் அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அவுட்லைன் எப்படி இருக்குது. கொஞ்சம் நல்ல மருத்துவ செலவும் வார்த்தைகளை தடித்தனும் இருக்குது. புதன் சூரியன் சேர்ந்து இருப்பதனாலே சில விஷயங்களிலே மனக்கவலைகள் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் கவலைகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகளை பற்றின கவலை, உறவினர் பற்றின கவலை, நண்பரை பற்றின கவலை என்று மிக்சடான கவலைகள் எல்லாம் மனசில் போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கவலைப்படுங்க, எத்தனை கவலை எவ்வளோப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்களே உங்களை ரெக்கன்சைல் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெக்கன்சைல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாளிலே சந்திரனுடைய அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது சில காரியங்கள்லாம் மெதுவாக தான் நடக்க போகுது, காரிய தாமதம் இருக்கும் அப்படின்னு மனசில் வைத்து கொண்டீங்கன்னா மனசு செட் ஆகிடும். ஓகே, எல்லாம் நடக்க போகுது சார், ஆனால் மெதுவாக நடக்குது அப்படிங்கிறது நல்லா செட் ஆகிடும். அதனால் லாபங்கள் அப்படிங்கிற நோக்கத்தை ஓடிக்கொண்டிருக்கிற வியாபாரிகளுக்கும், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், ஆஃபீஸில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிற அன்பர்களுக்கும் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக நடக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கொண்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு புரிந்துவிடும். இன்றைய நாளிலே 2, 6 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்துவதும், முடிந்தவரை இன்றைய நாளிலே நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மனாக இருந்தால் ரொம்ப நல்லது. அவரை வழிபடும்போது கஷ்டங்கள் நிவர்த்தியாகி அனைத்து விதமான எதிரிகளும் சம்காரம் செய்யப்பட்டு வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு பாதையை உங்களுக்கு காட்டி தருவார். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய சுபிட்ச நாளாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.